அத்தியாயம் 36 அதிர்ச்சியான சில முகங்கள். திறந்த வெளியின் நடுவில் நிலைநிறுத்தப்பட்ட சிரிக்கும் டம்மியை நோக்கி மிருதன் சீரான ஆனால் விரைவான படிகளில் நடந்து சென்றான். அளவிடும் பிரிவில் ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி ஜன்னலுக்குப் பின்னால். இந்த நேரத்தில் வரவேற்புப் பெண்ணின் அருகில் இருந்த நபர் திடீரென்று, இவர் தனது விழித்தெழுந்த திறனைச் சோதித்துப் பதிவு செய்ய வந்த குழந்தையா என்று பேசினார். ஆமாமையா. வரவேற்புப் பெண் மரியாதையான தொனியில் பதிலளித்தாள். சுவாரஸ்யமாக இருக்கிறது. விழிப்புணர்வு மையம் நிறுவப்பட்டதிலிருந்து சமீபத்தில் இயற்கையாகவே விழித்தெழுந்த நபர்கள் அவ்வளவு அதிகமாக இல்லை. பின்னர் அந்த நபர் தனது ஆர்வத்தைத் தூண்டும் வகையில் பேசினார். வரவேற்புப் பெண்ணுக்கு அவன் ஏன் அப்படிச் சொன்னான் என்று புரியவில்லை. அமைதியாக தனக்குள் யோசித்தாள். இயற்கையாக விழித்துக் கொள்வது உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா? சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த நபர் தொடர்ந்து பேசினார். எப்படி இருந்தாலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் எந்த வகையான திறனை எழுப்பினார் என்று நீங்கள் கேட்டீர்களா? வரவேற்பறை பெண் தன் சிந்தனையிலிருந்து விழித்துக்கொண்டு உடனடியாக பதிலளித்தாள். ஆனால் பின்னர் தயங்கினாள். நான் செய்தேன் ஐயா. ஆனால் அது என்ன அது? அந்த நபர் அவள் பக்கம் திரும்பி கேட்டார். இது ஒரு வலுவூட்டல் வகைசார். அவள் தாழ்ந்த தொனியில் பதிலளித்தாள். அந்த நபர் ஆச்சரியத்தில் புருவங்களை லேசாக உயர்த்தி முணுமுணுத்தார். அப்படியானால் ஒரு வலுவூட்டல் வகை திறன். அவை அரிதான திறன்கள் அல்ல. உண்மையில் இந்த வகையான திறன்களைக் கொண்ட பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த முறை நமக்கு ஒரு ஆச்சரியம் கிடைக்கக்கூடும். ஏனென்றால் உங்களுக்குத் தெரியாது. அந்த நபர் தனது அறிக்கையை லேசான மர்மமான தொனியில் முடித்தார். இது அவருக்கு அருகில் இருந்த வரவேற்புப் பெண்ணின் ஆர்வத்தைத் தூண்டியது. ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க? வரவேற்புப் பெண் ஆர்வத்துடன் கேட்டாள். அந்த நபர் சிறிது நேரம் நின்று, பார்த்தாயா? உனக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயற்கையாகவே விழித்தெழுந்தவர்கள் தங்கள் திறன்களை ஆரம்பத்தில் வலுக்கட்டாயமாக எழுப்புபவர்களுடன் ஒப்பிடும்போது எப்போதும் நல்ல தொடக்கத்தைக் கொண்டிருந்தனர். அந்த முக்கிய குடும்பங்கள் இந்த உலகில் அந்த அளவுக்கு அந்தஸ்தை பெறுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அதற்கான காரணம், அவர்களின் குழந்தைகள் அனைவரும் நாம் விழிப்புணர்வு மையத்தில் செய்வது போல செயற்கை வழிமுறைகள் அல்லது முறையை நம்பாமல் இயற்கையாகவே தங்கள் திறன்களை எழுப்பியதே ஆகும் என்று கவனமாக விளக்கினார். அதனால்தான் வரவேற்புப் பெண் இதைக் கேட்டதும் ஒரு உணர்த்தல் முகபாவனையை காட்டினாள். விரைவில் அவள் தன் கவனத்தை திறந்த இடத்திற்கு ஈர்த்தாள். அங்கு ஒரு உருவம் நடுவில் ஒரு போலியை அமைதியாக நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்த உடல் அளவீட்டில் அவளுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அவள் அழகான முகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அளவீட்டுப் பகுதி, திறந்த வெளி. இந்த கட்டத்தில் மிருதன் டம்மியை நெருங்கி அதிலிருந்து அரை மீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்தான். உடனடியாக தனது முஷ்டியைப் பிடுங்கிக் கொண்டு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தான். அவன் ஏற்கனவே அடிப்படை முஷ்டி நுட்பங்களைப் பயிற்சி செய்திருந்தான். எனவே இது அவனுக்கு ஒரு பிரச்சினையாக இருக்கவில்லை. அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்துவிட்டு பின்னர் தனது விரல்களை மடக்கி முஷ்டியைக் கொண்டு முன்னோக்கி விரைந்தான். ஏதோ ஒரு மீள் பொருளால் ஆன டம்மியின் மீது தீர்க்கமாக ஒரு குத்தை வீசினான். பாம்! திறந்த வெளியில் டம்மியின் மார்பில் அவன் முஷ்டி பட்ட சத்தம் எதிரொலித்தது. அவனது குத்தினால் ஏற்பட்ட தாக்கம் இருந்தபோதிலும் அந்த பொம்மை எந்த மாற்றங்களும் இல்லாமல் அசையாமல் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த குத்தின் எடை அது செய்யப்படும்போது அதன் அடிப்படை அல்லது தரநிலையாக இருந்தது போல. ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி ஜன்னலுக்குப் பின்னால் அளவீட்டு இயந்திரத்தால் நடத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட முடிவுகளைக் காண்பிக்கும் திட்டமிடப்பட்ட கணினித் திரையில் எண்கள் படிப்படியாக தோன்றத் தொடங்கின. 100, 200, 300, 400. 400 ஐ எட்டிய பிறகுதான் திட்டமிடப்பட்ட திரையில் எண் உருட்டல் மாறுவது நின்றது. 4 முதல் 400 வரை பவுண்டுகள் உடல் வலிமை. அது ரேங்கிற்குச் சமம் இல்லையா? வழக்கமாக விழித்தெழுந்த பெரும்பாலான மக்களின் எடை 100 பவுண்டுகளிலிருந்து 200 பவுண்டுகள் வரை மட்டுமே இருந்ததால் வரவேற்புப் பெண் ஆச்சரியமான குரலில் கூச்சலிட்டாள். சில நேரங்களில் சிலருக்கு 100 பவுண்டுகளுக்கும் குறைவாகவே எடை இருந்தது. எனவே மிருதனின் அடிப்படை உடல் வலிமையைக் கண்டதும் அவளுடைய திடீர் எதிர்வினைக்கான காரணத்தை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். இதைப் பார்த்ததும் அவளுக்கு அருகில் இருந்தவர் ஒரு புன்னகையை மட்டும் வெளிப்படுத்திவிட்டு, பாருங்க, நான் உனக்கு என்ன சொன்னேன்? இந்தக் குழந்தை சந்தேகமே இல்லாமல் தன் அடிப்படை புள்ளிவிவர வலிமையுடன் இயற்கையான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது என்று முணுமுணுத்தார். பின்னர் அவர், சீக்கிரம் சென்று அவருடைய திறனைப் பயன்படுத்தச் சொல்லுங்கள். அப்போதுதான் நாமும் அதை அளவிட முடியும் என்று வலியுறுத்தினார்.
சரி. வரவேற்பறை பெண் தனது ஆச்சரியமான நிலையிலிருந்து எழுந்து, பின்னர் ஒலி அமைப்பு மூலம் அறிவித்தாள், உங்கள் அளவீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது, 400 பவுண்டுகள் உடல் வலிமை. உங்கள் திறனால் வலுப்படுத்தப்பட்ட பிறகு, உங்கள் உடல் வலிமையை மேலும் அளவிட, இப்போது டம்மியை தாக்கும் உங்கள் திறனை பயன்படுத்தலாம். இதைக் கேட்ட மிருதன், தலையை லேசாக ஆட்டி ஏற்றுக்கொண்டான். இப்போதுதான், அவன் தனது முழு உடல் வலிமையையும் அதிகமாகச் பயன்படுத்தாமல் குறைவாகவே பயன்படுத்தினான். எனவே அவனது நிலைத்திரையில் காட்டப்பட்டது போலவே இயற்கையாகவே 400 பவுண்டுகள் மட்டுமே எடை இருந்தது. இருப்பினும், அவன் இப்போது அதிகமான பலத்தை பயன்படுத்தினால், அவனது உடல் வலிமையில் குறைந்தது 500 பவுண்டுகளை எட்டுவது சாத்தியம். என்று யோசித்த பிறகு, மிருதன் மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டான். திடீரென அவனது வலுவூட்டல் திறனை, வேர்வல் கிங்கின் வலிமை, செயல்படுத்தினான். உடனடியாக, அவனது சுற்றியுள்ள காற்று சிறிது அலை அலையாக எழுந்தது. அவனது தலைமுடி படிப்படியாக வெண்மையாக மாறும்போது, அவனது வடிவம் படிப்படியாக மாறியது. இருப்பினும், அவன் பரதனை சந்தித்தபோது, அவனது மாற்றமடைந்த நிலையை காட்டியபோது, அவன் எடுத்த இந்த வடிவத்தில் கோரை பற்களோ நகங்களோ இல்லை. இப்போதைக்கு அதிக கவனத்தை ஈர்க்க விரும்பாததால், வலுவூட்டல் திறனில் 10% மட்டுமே பயன்படுத்த முடிவு செய்தான். மேலும் எதிர்காலத்தில் தனது சக்திகளை சீராக உயர்த்துவான். எல்லாவற்றிற்கும் மேலாக, அவன் இன்னும் ஒரு உயர்நிலை மாணவராகவே இருந்தான். எனவே அவனது வலிமையில் இவ்வளவு கடுமையான மாற்றம் இருப்பது, அது வெறும் உடல் வலிமையாக இருந்தாலும் கூட, அது தெரியாதவர்களிடமிருந்து சில தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும். ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி ஜன்னலுக்குப் பின்னால். வெள்ளை முடியா? அது எப்படி? அவருடைய உள்ளார்ந்த திறமையா? இதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த நேரத்தில், அந்த நபர் ஆச்சரியத்துடன் முணுமுணுத்து, இது சில்வர்மூன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைப் போன்றதா? அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம்? இல்லை, அந்த மக்கள் ஏற்கனவே வெண்மையான தலைமுடியுடன் பிறந்ததால் அது வித்தியாசமாக இருக்க வேண்டும். அவர்களின் மர்மமான மூதாதையர் தங்கள் திறனை எழுப்பியதால் வெள்ளை முடியைப் பெற்றதிலிருந்து, அடுத்தடுத்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வெள்ளை முடியின் இந்த பண்பை பெற்றனர். இப்போது அது அவர்களின் அடையாளமாக மாறிவிட்டது. மறுபுறம், வரவேற்புப் பெண், மிருதனின் இந்த வடிவம் மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும், மயக்கும் தன்மையுடனும் இருப்பதைக் கண்டு மயங்கிப் போனாள். இப்போது, அவன் அந்த வடிவத்தில், குறிப்பாக அவன் அறியாமலேயே அவர்களை நோக்கி ஈர்க்கும் அவனது மஞ்சள் நிற பச்சை நிறக் கண்களின் ஜோடியுடன், மிகவும் மர்மமாகவும், கவர்ச்சியாகவும் தோன்றினான். சிறிது நேரம் யோசித்த பிறகு, அந்த நபர் மயக்கமடைந்த வரவேற்புப் பெண்ணை நோக்கித் திரும்பி, குழப்பமான தொனியில், இதற்காக காத்திருக்கிறாய்? இப்போது, அவனுடைய உருமாறிய நிலையில் டம்மியை அடிக்கச் சொல்லு என்றார். சரி சரி. அவள் உடனடியாகத் தன் மயக்கத்திலிருந்து எழுந்து, பின்னர் ஒலி அமைப்பு மூலம் அறிவித்தாள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் டம்மியை தாக்கலாம் என்று எல்லாம் தயாராக உள்ளது. அவளுடைய வற்புறுத்தும் குரலைக் கேட்டதும், மிருதன் சந்தேகத்துடன் தோன்றி, எனது மாற்றப்பட்ட நிலையில் எனது முழு சக்தியாலும் அதை தாக்குவது உண்மையில் சரியா? என்று கேட்டான். அதை பத்தி கவலைப்படாதே, உன்னோட எல்லாத்தையும் பயன்படுத்தி அதைச் செய். அது ஒரு ரேங்க் உடல் வலிமை வரை தாங்கும் என்பதால், அதை உடைப்பது பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. திடீரென்று ஒரு தெரியாத குரல் அவனிடம் உறுதியுடன் சொன்னது. எங்கிருந்தோ வந்த இந்த புதிய குரலால் மிருதன் சற்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் அவர்களின் உறுதியான குரலுக்குப் பிறகு உடனடியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தான். பின்னர் அவன் தயக்கமின்றி தனது முஷ்டியை இறுக்கி, சிரிக்கும் டம்மியை நோக்கி தனது முஷ்டியை குறிவைத்தான். பாம்! பொம்மை போன்ற பொம்மை அவனது கைமுஷ்டியில் மோதியதால் ஏற்பட்ட பலத்த சத்தம் எதிரொலித்தது. பொம்மை போன்ற பொம்மை சிறிது முறுக்கி, எதுவும் நடக்காதது போல் உடனடியாக அதன் இடத்திற்குத் திரும்பியது. ஆமா! இந்த மீள் சிரிக்கும் பொம்மை இப்போது தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை உடைத்த பிறகும், அதன் முகத்தில் ஒரு அலட்சிய புன்னகை இருப்பதைக் கண்டு மிருதன் திகைத்துப் போனான். சிரிக்கும் டம்மியை உடைப்பது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொன்னதில் ஆச்சரியமில்லை. அது மிகவும் இணக்கமானது, நீடித்தது மற்றும் எவ்வளவு சக்தி பயன்படுத்தப்பட்டாலும் எந்த சேதத்தையும் தாங்காது. சேதமடையாத டம்மியை பார்த்து மிருதன் ஆச்சரியத்துடன் யோசித்தான். திட்டமிடப்பட்ட திரையில், எண்கள் மீண்டும் ஒருமுறை கீழே உருண்டு கொண்டே இருந்தன. 100, 200, 300, 400, 500, 600, 500. அது உருட்டுவதை நிறுத்திய பிறகு, இறுதி முடிவு காட்டப்பட்டது. அந்த நபரும் வரவேற்பாளர் பெண்மணியும் பெருமூச்சு விட்டுக்கொண்டே இதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக இறுதி முடிவு திட்டமிடப்பட்ட திரையில் காட்டப்பட்டபோது நீண்ட நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அது எப்படி முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஒரு நொடிக்கு 600 பவுண்டுகள் எடை இருக்கும்னு நினைச்சேன். 600 பவுண்டுகள் எடை இருந்தா அது பைத்தியக்காரத்தனமாயிருக்கும். அது அவன் கைமுஷ்டியில் எந்த மானா அழுத்தமும் இல்லாம வெறும் உடல் நிலையா இருந்தாலும் கூட. இருந்தாலும் இந்த அளவு வலிமை இன்னும் ஆச்சரியமாயிருக்கு. அந்த நபர் நிம்மதியுடனும் ஆச்சரியத்துடனும் முணுமுணுத்தார். வரவேற்புப் பெண்ணும் திகைத்துப்போன முகபாவத்துடன் சம்மதத்துடன் தலையை ஆட்டினாள். முடிவுகள்: உடல் வலிமைக்கு 500 பவுண்டுகள். விகிதாசார தரவரிசை பி தரவரிசை. இறுதி முடிவுகளை அறிவிக்கும் முன்பிருந்த குரல் மீண்டும் ஒலித்தது. அதோடு உடல் வலிமை அளவீடு முடிவுக்கு வந்தது. சிறிது நேரம் கழித்து வரவேற்புப் பெண் வந்து மிருதனை வேறொரு அறைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஏதோ காரணத்திற்காக அவர்கள் மற்றொரு அறைக்குச் செல்லும்போது ஒரு விசித்திரமான நடுத்தர வயது ஆணும் அவர்களுடன் சென்றார். இந்த நபர் வரவேற்புப் பெண்ணின் அருகில் நின்ற ஆணாகவும் இறுதி முடிவுகளை அறிவித்த குரலின் உரிமையாளராகவும் இருக்கலாம்.